வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறேன்னா, எல்லாருக்கும் தெரிய மாதிரி மழைக்காலம் வரப்போகுது. ஜூன் மந்த் வரப்போகுது. அந்த டைமில் ஏலம் விவசாயத்துக்கு என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் பண்ணலாம், அதுதான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். நம்ம கூட இப்போ இருக்கிறது லோகேஷ் சார். சார் வணக்கம். சார், இப்போ நிறைய ஃபார்மர்ஸுக்கு ஒரு டவுட் இருக்கு. இப்போ நான் ஒரு ஃபார்மராகவே சார் நினச்சிக்கோ, எனக்கு ஒரு டவுட் இருக்கு. இப்போ மழை இப்போதான் ரெய்னி சீசன் தான், ஸ்டார்டிங்கில் தான் இருக்கு. இப்போ என் ஃபீல்டில் எந்த சிம்டமும் கிடையாது, ஃபங்கல் டிசீஸ் மாதிரி எந்த சிம்டமும் கிடையாது. சார் நான் அப்போ இப்போவே ப்ரிகாஷன்னா ஒரு மருந்து அப்ளை பண்ணணுமா, இல்லை ஃபங்கல் டிசீஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அப்புறம் தான் அப்ளை பண்ணணும் சார்? அதை பற்றி தமிழ்ல ஒரு வாக்கியம் இருக்கு, வருமுன் காப்பது சிறந்ததுன்னு சொல்லிட்டு. அதாவது ப்ரிகாஷன் எப்போதுமே பெஸ்ட். ப்ரிகாஷன் எப்போதுமே பெஸ்ட். அந்த ப்ரிகாஷன் ஏன் வந்ததுக்கு பின்னாடி நான் கொடுத்துக்கிறேன் சார், எனக்கு ஒன்று ரெண்டு செலவு இல்லை அப்படி ஒன்றும் பார்க்கலாம். நீங்க கண்டிப்பா உங்களுக்கு சீசன் மாறுச்சுன்னா ஸ்டார்ட் ஆயிடும். அது எங்கனையாவது ஒரு மூலையில உங்களோட, ஏன்னா நம்ம கிட்ட ஒரு 60 சிம்பு, அந்த இடத்துல 60-80 சிம்பு இருக்கு. இது மாதிரி நம்ம டோட்டலா நம்ம ஒரு ஏக்கர்ல கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா ஒரு 425 450 செடி இருக்கு போது. நம்ம ஒவ்வொன்றையும் போய் பின் பாயிண்டா பார்க்க முடியாது. அப்போ நீங்க என்ன பண்ணணும், மினிமம் டோசேஜ் 10 லிட்டர் ஃபங்கிசைட்ஸ் கொடுக்க வேணாம். ப்ரிகாஷன் சைஸ் பண்ணா 6 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபங்கிசைட்ஸ் கொடுங்க. பட் டோஸ் எந்த ரீதிக்கும் குறைக்கக்கூடாது. சப் டோஸ் எப்பயுமே போகக்கூடாது. கரெக்ட் டோசேஜ், பட் அப்ளை பண்ற வால்யூம் மட்டும் கொஞ்சம் கம்மியா அப்ளை பண்ணுங்க. கூடுதலா அப்ளை பண்றதுனால ஒரு பிரச்சனையும் ஒன்றும் கிடையாது. பட் அப்ளை பண்ற வால்யூம் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். அப்போ ப்ரிகாஷன்ஸ் எப்பயுமே பெஸ்ட். ப்ரிகாஷன்ஸ் நீங்க எப்பயுமே எடுத்துட்டு போறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. இந்த ப்ரிகாஷன் சொல்லும் போது வியூவர்ஸ், அதாவது நீங்க வந்த பின்னாடி பாத்துக்கலாம் அப்படிங்கிறது எந்த இடத்துலயும் அது கண்ட்ரோல் ஆகாது. ஏன்னா அது ரொம்ப மைக்ரோஸ்கோபிக். ஸ்போர்ஸ் டெவலப் ஆகி போயிட்டே இருக்கும். அந்த ஸ்போர்ட்ஸ் டெவலப் ஆகி போகும்போது நமக்கு கண்ணுக்கே தெரியாது. வித்தின் 1 டே 2 டேஸ்க்குள்ள நமக்கு ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். நமக்கு சனிக்கிழமை வேலையாளுக்கெல்லாம் சம்பளம் கொடுத்துட்டு நம்ம போயிருப்போம். திருப்பி திங்கக்கிழமை பார்த்தா சார் அங்கே தட்ட மறைச்சா இருக்கு, இங்கே தட்ட மறைச்சா இருக்குன்னு நம்ம சொல்லிட்டு இருப்போம். பட் ப்ரிகாஷன் போறது எப்பயுமே ரொம்ப சிறந்தது. அப்ப நான் முன்ன சொன்ன காம்பினேஷன்ஸ் நீங்க ஒரு ஃபங்கிசைட்ஸ் கொடுத்துட்டு பெட்டர் நீங்க 1 வீக்ல மறுபடியும் ஒரு பயாலஜிக்கல்ஸ் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ட்ரைகோடெர்மா, பெசிலஸ் இந்த மாதிரி நீங்க போயிட்டீங்கன்னா 100% உங்களுக்கு கண்ட்ரோல் கிடைக்கும். இன்னும் உங்களுக்கு ஃபங்கிசைடு இன்ஃபெக்ட் ஆகிற டைம் இன்னும் கொஞ்சம் தள்ளி போடும், இன்னும் கொஞ்சம் கூடுதல் ஆகும். அப்போ நமக்கு மறுபடியும் நம்ம ஃபங்கிசைடு ஒரு ஃபங்கஸ் பார்த்தாச்சு, ஒரு தட்டமரசல் நமக்கு பார்க்க ஆரம்பிச்சுட்டு மறுபடியும் அந்த டோஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். அப்போ நமக்கு இது ஒரு நல்ல ப்ராக்டிஸும் கூட. பட் அடுத்து நம்ம ஃபங்கிசைடு அடுத்து என்ன கவலை வரும், ஃபங்கிசைடு கொடுத்துருப்போம். நமக்கு இந்த மண்ணில் இருக்க மைக்ரோ ஆர்கனிசம் கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு தோணும். ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அடுத்து ஒரு பூஸ்டர். அதுக்காக தான் நீங்க என்ன பண்றீங்கன்னா, டோசேஜ் நீங்க கொஞ்சம் வித்தியாசப்படுத்திக்கணும். இப்போ தாராளமா இப்போ வேம் நான் முன்னாடி சொல்லியிருந்தேன், வேம் நீங்க 30 கிராமோ 40 கிராமோ போடலாம். அதனால எந்த தப்பும் கிடையாது. பட் காஸ்ட்னு பார்க்கும்போது ஒரு 100 கிராமோட வேமோட ஒரு ஃபார்மர் காஸ்ட் பார்க்கும்போது கண்டிப்பா அது 700-800 ருபீஸ் வந்துருது. அப்போ ஒரு 30 கிராம்னு வச்சு போட்டோம்னா நமக்கு ஒரு 3 பாக்கெட் போடும்போது ஒரு ட்ரம் காஸ்ட் அது மட்டுமே ஒரு 250 ருபீஸ் வந்துடும். அப்போ நம்ம இத்தனை ஐட்டம் சொல்லும் போது அவங்களுக்கு எக்ஸஸா வரக்கான வாய்ப்பு இருக்கு. பட் ஒரு டைம் நம்ம முடிவு எடுத்துட்டோம், நம்ம ஃபங்கிசைட்ஸ் பிளஸ் பயாலஜிக்கல் காம்பினேஷனா கொடுக்க போறோம்னு முடிவு எடுத்துட்டோம். நம்ம என்ன பண்ணலாம், இன்னும் 2-3 டைம் கொடுக்கலாம். நல்ல ரிசல்ட் கண்டாலும் இன்னும் 2-3 டைம் கொடுக்கலான்னு வரும்போது இந்த 40 கிராம் 30 கிராம் யூஸ் பண்றத இதை நீங்க ஜஸ்ட் ஒரு கம்மியா யூஸ் பண்ணலாம். 20 கிராம் யூஸ் பண்ணலாம். பயாலஜிக்கல்ஸ் மட்டும் டோஸ் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கெமிக்கல்ஸ் வரும்போது நீங்க கரெக்டா டோஸ் 1 கிராமுக்கு 1 லிட்டருக்கு 1 கிராம் அப்படின்னா அது கரெக்டா அது போயிடணும். 1 லிட்டருக்கு 2 கிராம்ஸ்னா அது கரெக்டா போயிடும். பட் பயாலஜிக்கல்ஸ்னு வரும்போது நீங்க அதுல இருந்து ஒரு 10 கிராம் கம்மி பண்ணும்போது அதுல இருக்க ஸ்போர் கவுண்ட் கொஞ்சம் கம்மியா கிடைக்கும். பட் அடுத்து நீங்க ரீசார்ஜ் பண்ண போறீங்க. நீங்க கொடுக்கக்கூடிய 40 கிராம நீங்க 20 கிராம் பிளஸ் 20 கிராம பிரிச்சு கொடுத்தீங்கன்னா இன்னமும் ரொம்ப பெட்டர். இப்ப நம்ம கிட்ட ஒரு 10 நாளைக்கு தேவையான சாப்பாடை ஆக்கி வச்சுட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு நம்ம ஒரே நாள்ல அதை ஃபுல்லா நான் 10 நாளைக்கான சாப்பாடை இன்னைக்கே சாப்பிட்டுறேன்னு நம்ம இருக்க முடியாது. நமக்கு 10 நாளைக்கு ஒரு 3 வேலைக்கும் சேர்த்து நம்ம 30 டைம்ஸ் நம்ம கண்டிப்பா ஃபுட்டு சாப்பிட்டே ஆகணும். அப்போ அப்படி சாப்பிட்டாதான் நமக்கு எனர்ஜி, நமக்கு தேவையான வேலைக்கு எல்லாமே. அதே மாதிரிதான் பிளான்ட்டுக்கு ஒரே டயத்துல எல்லா அப்ளிகேஷன் பண்றத விட ஒரு குறிப்பிட்ட இன்டர்வல் எடுத்து இந்த அப்ளிகேஷன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா, ஆமா, அப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், நமக்கு எல்லா ஸ்டைல்லையும் நமக்கு கண்ட்ரோல் கிடைக்கும். அக்ரானமிக் ஸ்டைல்ல ஒரு கண்ட்ரோல், கெமிக்கல் ஸ்டைல்ல ஒரு கண்ட்ரோல், பயாலஜிக்கல் ஸ்டைல்ல ஒரு கண்ட்ரோல். அப்போ அந்த ஸ்போர் எஸ்டாப்ளிஷ் ஆக நம்ம அதை கட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஸ்டேஜஸ்ல கட் பண்ணிட்டு இருக்கோம். நான் ஃபங்கிசைட் கொடுத்துட்டேன், இன்னும் 1 மாசம் கழிச்சு நான் அடுத்த ஃபங்கிசைட் தான் கொடுப்பேன், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு விட வேணாம். நீங்க அதை அப்படி சின்ன ஒரு லைட் டோஸ் ஒரு பயாலஜிக்கல்ஸ
நீங்க புரிஞ்சுக்கணும், ஃபங்கிசைட கெமிக்கலை எந்த ரீதிக்கும் டோஸ் குறைக்க கூடாது. பயாலஜிக்கல்ஸை வேணும்னா நீங்க டோஸ் கம்மியா பண்ணி 2 ஸ்பிளிட்டா 3 ஸ்பிளிட்டா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். வருஷத்துக்கு குறைஞ்சது 4 டைம் ஆச்சும் பயாலஜில்ஸ் கொடுங்க. எவ்ரி 3 months இன்டர்வல்ல நீங்க தாராளமா பயாலஜில்ஸ் கொடுங்க. இங்க அதிகமா பிரச்சனையே பாஸ்பரஸ் தான். ஹை ரேஞ்சில் அதிக பிரச்சனையே பாஸ்பரஸ் தான். அப்ப நீங்க கொடுக்கக்கூடிய வேம ஒரு 100 கிராம் பெர் ஏக்கர் தான் ஒரு டோஸ். ஒரு ஏக்கருக்கு ஒரு 100 கிராம் தான் டோஸ். இது ஒரு ஹோல் இயருக்கும் சேர்த்து கிடைக்கும். ஆனா அதை நீங்க என்ன பண்ணுங்க, 25 to 30 கிராம் 25 to 30 கிராமா பிரிச்சு 4 டைம் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன். பாஸ்பரஸ் சல்பேசிங் பாக்டீரியா இருக்கு. அது போக அந்த ஒரு சொன்ன மாதிரி கன்சர்ட் என்பிகே கன்சர்ஷியா. அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நைட்ரஜன் பிக்சேஷனும் நடக்கும், பாஸ்பரஸ் சல்பேஷனும் நடக்கும், பொட்டாஷ் சல்பேஷன். நைட்ரஜன் எடுத்து கொடுக்கறது அதிகமா எடுத்து கொடுக்கும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது கன்வர்ஷன் ஃபேக்டர் தான். அப்போ அதாவது மக்கள் எல்லாம் இதுவும் ஒண்ணு தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. நைட்ரஜனே சேர்க்காம நம்மளோட பிளான்ட்டை கொண்டு வர முடியாது. பட் பர்சன்டேஜ் ஆஃப் நைட்ரஜனை கம்மி பண்ணிக்கலாம், ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்க பொட்டாசும் சரி பாஸ்பரஸும் சரி நைட்ரஜன் இல்லாம ஒர்க் பண்ணவே பண்ணாது. நைட்ரஜன் இல்லாம ஒர்க் பண்ணவே பண்ணாது. அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா கொடுக்கக்கூடிய நைட்ரஜன் அளவை நீங்க கம்மி பண்றீங்க. நம்ம 10, 20, 26 போடுறோம். நைட்ரஜன் இல்லாத ஒரு சாதனம் வேற எங்க இருக்கு நம்ம இதுல? நைட்ரஜன் இல்லாத சாதனம் கிடையவே கிடையாது. நான் அடுத்து 18%, 1846 டிஏபி அல்லது ஃபேக்டம் பாஸ் 2020 40 இல்ல நைட்ரஜன் இல்லாத நமக்கு லிக்விடா இருக்கு. பட் அப்ளை பண்ணும்போது போட்டு கொடுக்குற ரீதிக்கு நமக்கு ஒரு சின்ன ஷார்டேஜ் இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம இப்ப 1846 டிஏபி போட்டாலோ அல்லது ஃபேக்டம் பாஸ் போட்டாலோ நிறைய பேருக்கு அது புத்திமுட்டு நிறைய பிரச்சனை வரும்னு சொல்லு. ஆனா 10, 26 தொடர்ச்சியா யூஸ் பண்ணிட்டே இருக்கு. அப்ப அந்த 10 இருக்கிறதுக்கு ரீசனே இந்த 26, 26 ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு தான் அந்த 10 இருக்கு. இல்லன்னா அந்த 10 அங்க இருக்காது. அப்போ இட்டு கொடுக்கும் போது இந்த 10, 26, 26 கொடுக்கலாம். சரி, இதையும் நீங்க நல்ல ஒரு பாயிண்ட், இதையும் நீங்க நல்ல ரீதி கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு லிக்விட் டைப் என்பிகே நம்ம முன்னாடி பேசின மாதிரி கிரானுலர் டைப் என்பிகேவும் இருக்கு. கன்சர்ட்லயே கிரானுலும் இருக்கு. அப்ப இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி நீங்க எரிஞ்சு விடலாம். இது கூட நீ மிக்ஸ் பண்ணி ஃபுல்லி எரிஞ்சு விடலாம். இது ஆட்டோமேட்டிக்கா கன்வெர்ட் ஆயிடும். அப்போ இதெல்லாம் ஓவர் சான்சஸ். அப்போ இவர் சொன்ன மாதிரி 0-40-40 ஒரு ப்ராடக்ட் இருக்கு சார், அது எப்படி? பட் அதை நம்ம இப்போ ட்ரென்ச்சிங்காவோ கொடுக்க முடியாது, அதுக்கான சாத்தியம் கிடையாது. பட் ஸ்ப்ரேயிங்கா கொடுக்கும். ஃபாஸ்கே 18 அதை நீங்க ஒரு 200 லிட்டர்ஸ்க்கு ஒரு 400 to 500 ml அல்ல 0% நைட்ரஜன் 0% நைட்ரஜன். திருப்பி இன்னொரு சைட் ராங் என்ன சார் 0% நைட்ரஜனா இருக்கு. இது நம்ம அடுத்த டைம் அல்லது நம்ம கீழே தான் இது கொடுத்துருக்கோமே 10, 26, 26 கொடுத்துருக்கோம். அப்ப அதுல இருக்க நைட்ரஜன் நமக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். ஏன்னா நைட்ரஜன் இருந்தாதான் அடுத்து ஃபுட் ப்ரொடக்ஷனுக்கு எல்லாத்துக்குமே ஒர்க் பண்ணி கொடுக்கும். இப்போ நைட்ரஜன் இல்லாம ஒன்றும் செய்ய முடியாது. பட் யூஸ் பண்றத நான் ஸ்பிளிட் டோசேஜ்ல யூஸ் பண்ணும். அதுதான் இங்க இம்பார்ட்டன்ட். சார், நிறைய பேருக்கு இருக்க டவுட் என்னன்னா, இந்த ஹியூமிக் ஃபல்விக் ஆசிட் எல்லாம் நம்ம இப்ப இந்த மழை காலத்துல சேர்க்கோம்ல? இல்ல, வேண்டாம். ஏன்னா இந்த மழை காலத்துல ஹியூமிக் ஃபல்விக் சேர்க்கும் போது நிறைய 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 இதுதான் வந்திருக்கு. என்னன்னா நிறைய இல் எஃபெக்ட்ஸ் தான் நிறைய பேருக்கு வந்திருக்கு. அது நம்ம கீழே சேர்க்கலாம். நமக்கு நாட்டுல விவசாயம் பண்ணும்போது அதுக்கு கொஞ்சம் சேர்க்கறாங்க. பட் மேல அதை கம்ப்ளீட்டா நம்ம அவாய்ட் பண்றதா நல்லது. ஏன்னா நம்ம அதை ட்ரிகர் பண்றோம். பிளான்ட்டை நம்ம ஆட்டோமேட்டிக்கா ட்ரிகர் பண்ணும்போது பிளான்ட் என்ன பண்ணா சுகர் மெட்டபாலிசம் அதிகமா ப்ரொடியூஸ் பண்ணுது. அதாவது உடம்புல இருக்கக்கூடிய சக்கரை அளவு செடிக்குள்ள இருக்கக்கூடிய சக்கரை அளவு நல்ல ரீதிக்கு இன்க்ரீஸ் பண்ணி போகுது. அப்ப சக்கரை அளவு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அதை சார்ந்து இருக்கக்கூடிய டிசீஸும் நல்ல ரீதிக்கு வளர ஆரம்பிச்சிருது. அப்ப அதனாலதான் நம்ம நைட்ரஜனே யூஸ் பண்ண வேணாம்னு சொல்றாங்க. நைட்ரஜன் யூஸ் பண்ணோம்னா நல்ல ரீதிக்கு சுகர் கண்டென்ட் இம்ப்ரூவ் ஆகும். அதுதான் இப்ப நம்ம உதாரணத்துக்கு நம்ம இட்லி தோசை இதெல்லாம் சாப்பிடுறோம். இப்ப அதுல என்ன இருக்கு, கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கு. அதே மாதிரி பிளான்ட் அது என்ன நைட்ரஜன் நம்ம திருப்பியும் நமக்கு எனர்ஜியா கன்வெர்ட் ஆகி நமக்கு எல்லாமே கிடைக்குது. ப்ரோட்டீன்ஸ் எடுக்கிறோம், அது அப்படி நைட்ரஜனை கன்வெர்ட் ஆகும். ஸோ இங்கேயும் இந்த நைட்ரஜன் என்ன பண்ணுது, இதே மாதிரி சுகர் கன்வர்ஷன் ஹெல்ப் பண்றதுனால ஆட்டோமேட்டிக்கா பிளான்ட்ல கொஞ்சம் சுகர் கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆயிருது. ஆட்டோமேட்டிக்கா இந்த டிசீஸ் அதை வச்சுதான் இந்த பிளான்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் இந்த டிசீஸ் எல்லாமே இருக்கு. நம்ம நேற்று மட்டும் இல்லாம இந்த சிலிக்கா நல்லா யூஸ் பண்ணும். இந்த மழைக்காலத்துல இந்த சிலிக்கா மழைக்காலத்துல சிலிக்கா யூஸ் பண்ணும்போது நீங்க அதுலயும் ஒரு சின்ன கவனம் இருக்கணும். சிலிக்காக்கு கொஞ்சம் வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி இருக்கு. அப்போ அதை நீங்க ரொம்ப வேறு பக்கத்துல கொடுக்காம ஏகதேசமா ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கணும். ஏகதேசமா இப்போ நமக்கு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இப்ப மோலார் இருக்கு. இப்ப மோலார்ல சிலிக்கா இருக்கு. பட் மோலார்ல இருக்கக்கூடிய சிலிக்கா அந்த என்ன பண்றோம், நம்ம அதை நம்ம இது பண்ணிருக்கோம். நம்ம என்ன சொல்றோம், ஒரு கரெக்ட் ப்ரொபோர்ஷனேட்ல எல்லா சமயம் யூஸ் பண்ற மாதிரி ஒரு கரெக்ட் டோசேஜ்ல நமக்கு அதுல 17% சிலிக்கா நம்ம வச்சிருக்கோம்.
பட் சில சிலிக்காஸ் இருக்கு ஒரு 80% 90% பியூர் சிலிக்கா வரும். ஆமா ஜெல்லு மாதிரி இருக்க சிலிக்காலாம் இருக்கு. அதுலலாம் இவங்க என்ன பண்ணிருப்பாங்க, கொஞ்சம் வந்து இந்த அமினோஸ் கொஞ்சம் எல்லாமே ஆட் பண்ணிருப்பாங்க. அது ஜெல்லு மாதிரி இருக்காண்டி கொஞ்சம் அமினோஸ் இந்த மாதிரி சப்ஸ்டன்ஸ் ஆட் பண்ணிருக்கேன். இது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அது வந்து வேற ஏதாவது இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அப்போ நமக்கு இந்த மோலார்ல இருக்கக்கூடிய சிலிக்கா வந்து ஸ்ட்ரக்சருக்கு, அதாவது நம்ம வேரோட ஸ்ட்ரக்சருக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணும். இப்ப எப்படி கால்சியம் வந்து செல்வால ஸ்ட்ரென்தன் பண்ணுதோ, இன்னொரு ஒரு மைக்ரோன்ட்ரியன்ட் கூட கிடையாது, இது பெனிஃபிஷியல் எலமெண்ட் நம்ம சொல்றோம் இன்னொரு சிலிக்கா. அப்ப அந்த பெனிஃபிஷியல் எலமெண்ட் நமக்கு வேற ஸ்ட்ரென்த் பண்ணுது. நமக்கு கரெக்ட் ப்ரொபோர்ஷனேட்ல இருக்கனால இது அழுகலை ஒண்ணு இன்டியூஸ் பண்றது இல்லை. எல்லாருமே எல்லா காலத்துலயுமே நம்ம மோலார் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். மோலாருக்கு இங்க ஒரு ஃபேன் பேஸ் ரொம்ப அதிகமாவே இருக்கு. எல்லாருமே ஒரு மைக்ரோன்ட்ரியன்ட்னு ஒன்று யூஸ் பண்ணாலே மோலார் தான். இப்போ ஹை ரேஞ்சில் மைக்ரோன்ட்ரியன்ட் நீங்க ஒரு வண்டி பேரை தொடங்கி நீங்க வந்து பூப்பாரா இல்ல பிஎல்ராம் போடிமெட் வரையுமே இப்ப ஸ்லோவா வந்து கீழேயும் நல்லா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. நல்லா தென்னங்காய்க்கு வாழைக்கு இதெல்லாம் கொடுக்கும்போது அதுலயும் நல்ல ரீதிக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும். ஏன்னா இதுல இருக்க சிலிக்கா, இதுல இருக்கக்கூடிய சிலிக்கா வந்து நல்ல ப்ரொபோர்ஷனேட்ல இருக்கனால நீங்க எந்த சமயத்துல வேணாலும் நீங்க யூஸ் பண்ண தரலாம். ஜூன் காலத்துல நிறைய விஷயங்களை பத்தி நம்ம இப்போ இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணோம். இதுக்கெல்லாம் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான டாபிக்ஸ் எல்லாம் கொடுத்த, ஐடியாஸ் எல்லாம் கொடுத்த டாக்டர் லோகேஷ் சாருக்கு என்னோட நன்றி. அந்த மாதிரி சுமித் என்னோட நன்றி. இது மாதிரி ஏதாச்சும் டவுட்ஸ் ஏதாச்சும் அந்த மாதிரி இருந்தா எங்களோட நம்பர் நெக்ஸ்ட் ஸ்லைடில் போடுறேன், அதில் பற்றி காண்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.